ஸோ ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆளை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் அப்பா தம்பி 3 பேருமே வந்து நம்ம விக்ரமண்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ லஞ்சுக்காக அங்கே போகிறோம். எனக்காக அங்கே வந்து ஆக்சுவலாக நேற்றே கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் போக முடியல. இன்னைக்கு அப்பா வந்திருந்தாங்க. சரி ஓகே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். சென்னை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. வண்டி ரொம்ப போக்குவரத்து அதிகமா இருக்கு. ஒழுங்கா ஸ்பீடா ஒழுங்கா போக முடியுது இல்ல, ரொம்ப வண்டியில ஓடுது. நல்லா இருக்குமா. நல்லா இருக்கா? நம்ம இங்கேயே நிறுத்திடலாமா? என்னமா? நம்ம இங்கேயே நிறுத்திடலாமா? இங்கே இருக்கிறது ஆசைதான், ஆனா நமக்கு அங்க நம்ம தொழில் பக்கம் இல்லையாமா. அங்க வந்துட்டோம். ஆல்ரெடி விக்கல்ஸ் டீம் வந்து வெளியில வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ஹலோ, வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். சாரி, நான் கொஞ்சம் ஹவுஸ்ல இருக்கேன். ரொம்ப ரெடியா இருக்காங்க. வீட்ல எல்லாம் இப்படிதான் டீ-ஷர்ட் ட்ராக் பேட்ல தான் இருக்கும். இது விக்கல் டீம். அவங்க ரேண்டமா ரீல் இப்படி தெருவில் தான் நாங்க எடுப்போம். இப்படிதான் சுத்திட்டு இருப்போம் நாங்க. வா வா வா. ஆமா ஆமா, நாங்க அன்னைக்கே பூரிச்சு போயிட்டோம். அது தெரியல, யாரோ பண்ணாங்க, இருந்துச்சு. இந்த டாப் 4க்கு கீழே எல்லாம் நான் கூட்டினது, மேல இருக்க கார்டன் ஏரியா இவ ஓவர் பொறுப்புல போய் கூட்டினது. உலகத்திலேயே கார்டன் ஏரியாவே 9 சீசனும் ஒரு போய் கூட்டியிருக்க மாட்டான். செம்ம பார்வலாம். ஐயோ, ஆல்ரெடி என்னை இவனுங்க அதிகமா வேலை பார்க்க சொல்லுவாங்க. இவ வேற இப்ப ரொம்ப பொறுப்பா போய் விழுற இலையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இது அது எப்படி நாங்க பண்ற. ஆமா, புல்லுல இலை கிடக்கும், அது யாருமே பிரிக்க மாட்டோம், அவ்வளவு சீன் கிடையாது. இவ மட்டும் போய் அது போய் பாரு இப்படியே சும்மாவே இவங்க நிறைய எனக்கு வேலை தராங்கன்னு இருப்பா. போச்சா டேய் ட்விட்டர், எங்க அம்மாவை திட்டாதீங்கடா, உண்மையதாண்டா சொல்றாங்க.